மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு அமோனியம் குரூப் ஆஃப் ரெமடிஸ். இது ஏற்கனவே நான் ஸ்கால்டனுடைய ஹோமியோபதி அண்ட் மினரல்ஸ்ல பேசியிருக்கேன். இருந்தாலும் சில சூழல் காரணமாக திருப்பி இதை பத்தி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால கொஞ்சம் டீட்டெயிலா பேசலான் இருக்கேன். அமோனியா அப்படின்னு சொன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தாத மருந்து. இந்த பழைய லிட்ரேச்சர் எடுத்து பாத்தீங்கன்னா அமோனியா பத்தியான டீட்டெயில் அவ்வளவு இருக்காது. வெறும் சிம்டங்கள் இருக்கும், கிளினிக்கலா இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கும், பேத்தாலஜிக்கல் நோட் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதனுடைய எசன்ஸ் அதிகமா பேசப்பட்டிருக்காது. ஸ்கால்டன் தான் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரு அமோனியாவை சில கான்செப்டுகளை ஒரு சுருக்கமாக அவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்ப்போம். ரிசன்மெண்ட், ரேங்கர், கிரட்ஜ், இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கர், ஹேட்ரட், கிரிட்டிக்கல், டிசப்பாயின்ட்மெண்ட், ஐடியலைசிங், க்ளோஸ்ட், கண்டைட், இது எல்லாமே அவர் சொல்ற ஒரு கான்செப்ட். இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஆங்கர், டிசப்பாயின்ட்மெண்ட், கிரிட்டிசிசம், அதெல்லாம் நமக்கு புரியுது. க்ளூமின்னு இருக்கு இதுல இன்னொரு கான்செப்ட். இந்த க்ளூமி, கண்டைட், க்ளோஸ்ட், இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அந்த ரிசன்மெண்ட், கிரட்ஜ், ரேங்கர், இத கொஞ்சம் நம்ம தமிழ் படுத்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் ஈஸியா புரியும். ரேங்கர், கிரட்ஜ், ரிசன்மெண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் வேறுபாடுகள் கட்டாயமாக இருக்கு. அந்த நீண்ட கோபம் இருக்கு பாத்தீங்களா, அது ரிசன்மெண்ட். ஆங்கர்ங்கிறது கோபம், ஹேட்டட்ங்கிறது வெறுப்பு. இந்த ரிசன்மெண்ட்ங்கிறது நீண்ட அந்த கோபம் இருக்கும், அதுல வெறுப்பு கலந்து இருக்கும். இது அந்த ரிசன்மெண்ட்டுக்கான வார்த்தை. இந்த ரேங்கர் அப்படிங்கிறது மனக்கசப்பு. கிரட்ஜுங்கிறது கடும் வெறுப்பு, நாட்பட்ட வெறுப்பு. அந்த கிரட்ஜ் கொஞ்சம் ஆழமான ஒரு வெறுப்பு உள்ளது. ஒருத்தர் மேலேயோ ஒரு குழுவை சார்ந்தோ இந்த மாதிரி ஒரு கோபதாபங்கள், வெறுப்புகள், மனக்கசப்புகள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள பிடிக்காம அவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன ஆயிரும்னா நமக்கு அவங்க கூட ஒரு விருப்பம் இல்லாம, அவங்க கூட வாழ பிடிக்காம ஒரு க்ளூமி ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஐசோலேட் ஆகி க்ளூமி ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். அதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிரும்னா ஐசோலேட் ஆயிரும், டோட்டலா வெளியே வந்துருவோம். இது இந்த உறவு முறையில நடக்கும். அப்ப நாம அம்மா அப்பா கூட, அண்ணன் தம்பி கூட, கணவன் மனைவி கூட, நம்ம சுற்றத்தார் கூட, ஏதாவது ஒரு விஷயத்து கூட நமக்கு ஏதோ ஒரு வகையான கோபம், தாபம், வெறுப்பு, மனக்கசப்பு, ஏமாற்றம், இதெல்லாம் வரும்போது நம்ம அதுக்கு மேல ஒரு கிரிட்டிக்கலாக மாறிடும். அது நாட்பட என்ன ஆயிருதுன்னா ஐசோலேட் ஆகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இதுதான் அமோனியாவுடைய பிக்சர். இந்த பிக்சரை தன்னோட குரூப் அனாலிசிஸ் மூலமாக அழகாக ஸ்கால்டன் விளக்குகிறார். இது ஓல்டு லிட்ரேச்சர்ல இல்ல. ஓல்டு லிட்ரேச்சர்ல நீங்க இதை கொடுத்து பாத்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்த முடியாது அமோனியம் குரூப் ஆஃப் ரெமடிஸ. ஆனா மாடர்ன் லிட்ரேச்சர்ல ஸ்கால்டனுடைய தீமை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அற்புதமாக சக்சஸ்ஃபுல்லாகவும் சரியாகவும் நீங்க பயன்படுத்த முடியும். அப்படி கேசஸ்களை நம்ம இப்போ பார்ப்போம். அமோனியம் கார்ப் இப்ப பார்க்க போறோம். கார்போனிக்கம்னா ஃபாதர் ஃபிகர். கார்போனிக்கத்தினுடைய கான்செப்ட், அமோனியமோட கான்செப்ட், இது ரெண்டு கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா ரிசர்மெண்ட் டுவர்ட்ஸ் ஃபாதர் ஃபிகர். இதுதான் அதனுடைய கான்செப்ட். அப்பானா எப்படி இருக்கணும்? ஒரு வேல்யூ பேஸ்டா இருக்கணும். அவர் இந்த மாதிரி இருக்கணும், நம்மளை இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பாவை எதிர்பார்ப்பாங்க. இந்த அப்பாங்கிறது எப்படின்னா ஒரு சமூகம் மாதிரி, ஒரு அரசு எப்படி நம்மளை வழி நடத்தணுமோ அப்படி வழி நடத்தணும். அது போல ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அப்பா இருக்கணும். அப்படி இல்லாம இருக்கும்போது இவங்க ஐடியலைஸ் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட்ங்கிறது அமோனியால ரொம்ப முக்கியமானது. ஐடியலைசிங், ஒரு உன்னதப்படுத்துதல், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியலைஸ் பண்றது. அப்பா இந்த மாதிரி தான் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம ஐடியலைஸ் பண்ணிக்கிறோம். அதற்கு மாறாக அவர் செயல்படும் போது, அது போல அவர் நடக்காத போது நாம அவர் மேல கோபம் வர ஆரம்பிச்சோம். அது எங்க போய் விடும்னா மனக்கசப்புக்கு, நீண்ட வெறுப்புக்கு, கடும் கோபத்துக்கு, கடும் வெறுப்புக்கு, நாட்பட்ட வெறுப்புக்கு ஆளாயிருவார். அதனுடைய விளைவு என்னன்னா அவர் மேல நம்ம கிரிட்டிக்கலா எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டு கடைசியில அவற்றிலிருந்து விலகி நாம அவர் கூட பேச்சு வார்த்தைகள் எதுவுமே இல்லாம, இன்னும் தொடர்பே இல்லாம
ஆயிர ஒரு சூழல் தான் அம்மோனிய கார்பனுடைய சூழல். இதுக்கு உதாரணம் ஒரு கேஸ் சொல்றேன். ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்களுக்கு வந்து டிஸ்மனோரியா பெயின்னா அதிகமான பெயின், ஒபிசிட்டி உள்ளவங்க, கடுமையான பெயின். நான் அவங்ககிட்ட இந்த பெயின் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், என்ன மாதிரி மொடாலிட்டி இருக்கும், குனிஞ்சா நல்லா இருக்குமா, படுத்தா நல்லா இருக்குமா, நின்னா நல்லா இருக்குமா, இதெல்லாம் கேட்டாச்சு. கேட்டு எல்லாமே முடிச்ச பிறகு அவங்ககிட்ட நான் கேட்டது, என்ன வாழ்க்கையில உங்களுக்கு மனக்கசப்புகள், கஷ்டங்கள், ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லும் போது சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அது ரொம்ப துன்பமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1ல இருந்து 7வது படிக்கிற வரைக்கும் அவங்க பாட்டி கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க, சேஃபரா இருந்திருக்காங்க. 7ல இருந்து அப்பா கூட வளர வேண்டிய சூழல் வருது. அப்பா அம்மா இவங்களும் ஒரு சென்னையில வாழ வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்பா வந்து சரியில்லாத மனிதர், அவருடைய நடவடிக்கை வந்து சரியில்லாம போய் ஒரு இம்மாரலா இருந்ததுனால இந்த பொண்ணு கிட்ட தகாத வகையில் உறவு கொள்ள ஆரம்பிச்சார். அது ஒரு 3 வருஷம் 9th 10th 11th நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து இந்த பொண்ணை வந்து மிரட்டி மிரட்டி தான் இந்த மாதிரி ஈடுபட வச்சிருக்காரு. அவங்க அம்மாவை கொன்றுவேன்னு சொல்லி பயமுறுத்தி, அவங்க அம்மாவை ஏதாவது செஞ்சிருவேன் அப்படின்னு பயமுறுத்தி தான் அவர் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டிருக்காரு. 3 வருஷம். இது வந்து இந்த பொண்ணு சொல்லாமலே இருந்திருக்கு. வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல அவங்க அம்மாட்ட சொல்ல, அது வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு கணவனா அப்படின்னு பார்த்து அவ அடிச்சு வீட்டை விட்டு பத்தி வெளியே துரத்தி அப்புறம் இவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்திருக்காங்க. இப்ப சூழல் என்னன்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, உடல் நிலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்ப அந்த பொண்ணு தான் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு துன்பம் பாருங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த 3 வருடம் நடந்த அந்த சம்பவம் ஆழ்ந்த ஒரு வெறுப்பை அப்பா மேல உண்டாக்கியிருக்கு, ஒரு மனக்கசப்பை உண்டாக்கியிருக்கு, ஒரு நீண்ட வெறுப்பை, ஒரு கடும் கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அவங்க அப்பாட்ட இருந்து பிரிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்து கடமையை தான் ஆட்டிட்டு இருக்காங்களே தவிர ஒரு பொழுதும் அவங்களுக்கு அப்பாங்கிற ஒரு இதுல இருந்து நான் செய்யல. வேற பாக்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க மேல இருக்கிற கோபம் சற்றும் குறையவில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் அம்மோனியம் கார்ப் அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண 6ல கொடுத்திருந்தேன். அவங்களோட பீரியட் பெயின் வந்திருந்த போது அவங்க பீரியட் பெயினோட தான் வந்தாங்க. அந்த பெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாக சரியாச்சு. அதே மாதிரி கண்டினியூஸா அவங்களுக்கு வந்த பீரியட் எல்லாமே சரியாகி அவங்களுக்கு பிசிஓடி இருந்ததும் சரியாயிருக்கு. இந்த கேஸ்ல என்ன ஒரு பியூட்டி என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஓவரியில வந்து முடி பல்லும் முளைச்சிருக்கு, அதை வந்து சர்ஜரி பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கேஸ். இப்ப அம்மோனியம் கார்பு கொடுத்த பிறகு அவங்களுடைய இந்த டிஸ்மனோரியா கம்ப்ளீட்டா சரியாகி பீரியட் ரெகுலரைஸ் ஆகி இப்ப அந்த மாதிரி பெயின் எதுவுமே வராம நார்மலா இருக்காங்க. இந்த வாய்ப்பை, இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அளித்தது வந்து ஸ்கால்டனுடைய மெத்தடாலஜி தான். வேற எந்த மெத்தடாலஜிலையும் இது செய்ய முடியாது. அதனால வந்து நம்ம நன்றி கடன் போட்டிருக்கோம் ஸ்கால்டனுக்கு. அடுத்து இன்னொரு கேஸ். இந்த கேஸ் வந்து வெரிகோஸ் வெயின்ல வர அல்சர். அல்சர்னா கடுமையான அல்சர் லெப்ட் சைட்ல கால்ல. அவர் வந்து எப்படின்னா கட்டு போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப பார்த்தாலும் நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் காலை தூக்கி வச்சுதான் படுப்பாரு. என்னென்ன அலோபதி சொல்லி இருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அப்புறம் ஹோமியோபதி சித்தா எல்லாம் எடுத்து பார்த்தாரு, ஒண்ணும் கேட்கல. அவர்கிட்ட என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, சார் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரே ஒரு மனக்கசப்பு தான் இருக்கு. என்னுடைய அம்மா வந்து என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாங்க, மறுக்கல. வீட்டுல நாங்க மொத்தம் 3 பேரு, தங்கச்சி தம்பி, என்னை சேர்த்து 4. நான் தான் உழைச்சு படிச்சு சம்பாதித்து சொத்து கித்துலாம் வாங்கி ஒரு வீட்டை வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போனேன். அப்ப அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ சொத்து வாங்குறதுன்னா என் பேர்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அம்மா மேல ஒரு நம்பிக்கையில அம்மா பேர்ல தான் சொத்து வாங்கினேன். அது என்னாச்சுன்னா ரொம்ப குறைச்ச மதிப்புல தான் சொத்து வாங்கினது. இப்ப வந்து அது நல்ல அதிகமான விலைக்கு போயிடுச்சு. சொத்தினுடைய மதிப்பு அதிகமா கூடிருச்சு. நான் அந்த வீட்டுல வந்து என்னோட உழைப்புல தான் அதிகமா நடந்திருக்கு. எனக்கு அதிகமான பங்கு எங்க அம்மா தருவாங்கன்னு கடைசியில பார்த்தா எனக்கு இருக்கிறதுலே கம்மியான பங்கும், மற்றவங்களுக்கு நான் அதிகமான பங்கும், அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் அதிகமா கொடுத்து அம்மா வந்து செஞ்சுட்டாங்க. எனக்கு அதனால அம்மா மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அம்மாவை கண்டாவே பிடிக்கல, அம்மாவை பார்த்தாவே பிடிக்கல. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இதான் பாருங்க,
வீட்டை விட்டு வெளியே வந்து. இதான் அம்மா இப்படி இருப்பாங்கன்னு ஐடியலைஸ் பண்ணதுக்கு நேர் மாறாக அவங்க செஞ்சதுனால, வெறுப்பு வந்ததுனால, அது டிசப்பாயின்மெண்ட் நடந்து அவங்க மேல விமர்சனம் பண்ணி ஐசோலேட் ஆகி வெளியே வந்துடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இறந்ததுக்கு கூட இவங்க போகல. இறந்த பிறகு சொந்தக்காரங்க போய் பாருங்கன்னு சொன்னது கூட போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வெறுப்பு. இன்னைக்கு அவங்க அம்மாவை பத்தி பேசினாவே அவருக்கு கோபம் வந்துடும். அவங்க ஒய்ஃபு கூட சொல்லுவாங்க, இவ்வளவு கோபம் ஆகக்கூடாதுங்க, எங்க மாமியார் மேல இவ்வளவு கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அம்மோனியம் மூர் தான் கொடுத்தேன். அந்த அம்மோனியம் மூர் அற்புதமாக அந்த வெரிகோஸ் அல்சரை சரி பண்ணி கால் சரியாகி நார்மல் காலாக மாறிடுச்சு. வெரிகோஸ் வெயின்ல வீங்கி இருக்கும் பாருங்க, அது முதற்கொண்டு மாறிடுச்சு. இந்த சோழன் வெயின் வந்து அப்படியே நார்மல் சைஸ்க்கு வந்துருச்சு. அம்மோனியம் மூர் 6 தான் கொடுத்தேன். ஒரு கிட்டத்தட்ட 4-5 டோஸ் கொடுத்திருப்பேன். ஆனா இது வந்து 8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. முழுமையாக சரியாவதற்கு 8 மாசம் ஆயிடுச்சு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த அம்மோனியம் குரூப் ஆஃப் ரெமடி வந்து என்ன பண்றதுன்னா, வெறுத்து 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 அப்படியே க்ளோஸ்ட் ஆகி கண்டைன்ட் ஆகி வெளியே யாரு கூட பேசாம அப்படி முடங்கி போய் நிக்கிறது. எல்லாருக்கிட்டையும் வெறுத்து, அது குறிப்பாக ஒருத்தருடைய வெறுப்புனால இவங்க எல்லார்ட்டையும் பழக முடியாம அப்படியே ஆயிடுறது தான் அம்மோனியத்தினுடைய கேரக்டர். அடுத்து இன்னொரு கேஸ், அம்மோனியம் பாஸ். இந்த அம்மோனியம் பாஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். இந்த அம்மாவுக்கு வந்து எப்படின்னா, ஸ்டமக்ல பிரச்சனை. வாழைப்பழம், பிரெட், அப்புறம் பால், இது 3 தவிர வேற எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இவங்க பிஎட் ஒரு காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருந்து படிச்சிருக்காங்க. அங்க கொடுக்கிற உணவு எதுவுமே ஒத்து வராது. அங்க பாலும் பிரெட் கொடுத்தா மட்டும் சாப்பிடுவாங்க, வாழைப்பழம் வெளியே வாங்கி சாப்பிடுவாங்க. இதை தவிர வேற எந்த பொருளும் அவங்களால சாப்பிட முடியாது. சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் வந்து. அவங்களுக்கு என்ன உங்களுக்கு மன கஷ்டம் அப்படின்னு சொன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து 2 தாரம். முதல் தாரத்தை பொண்ணு தான் நானு, 2வது தாரத்தை பசங்க வந்து எல்லாம் சேர்ந்து எங்க வீட்டுல இருந்தோம். ஆனா எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்னை படிக்க வைக்கிறதுனும், அப்புறம் எனக்கு சில நல்ல காரியங்கள் அவர் செய்யறத பார்த்துட்டு அவங்க என் மேல பொறாமப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி கடைசியில எங்க அப்பாவை வந்து என்னை பார்க்க விடாம தடுத்துட்டாங்க. எங்க அப்பா இதுல இருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டார். நான் டிகிரியும் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன், இப்ப பிஎட்டும் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். எங்க அப்பா கூட சேர விட மாட்டாங்க. இதுக்கு முழு காரணம் யாருன்னா என்னுடைய அண்ணன்மார்கள். அவங்கதான் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். அவங்க தூண்டுதல் பேர்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ஜெலசியா தெரியல என் மேல. ஆனா என் சித்தி கூட இவ்வளவு மோசம் இல்ல, ஆனா எங்க அண்ணன்கள் தான் இப்படி நடந்துகிட்டாங்க. அதனால இப்ப என்னம்மா அப்படின்னு கேட்டா, எங்க அண்ணனை கண்டாவே பிடிக்கல சார், அவங்க மேல அவ்வளவு வெறுப்பு. எனக்கு ஊருக்கு போறதுக்கு எனக்கு விருப்பமும் இருக்காது. அப்படி போனா கூட இங்க பாட்டி வீட்டுல போய் தங்கிக்குவேன், அப்பா கூட அங்க போய் இருக்கிறதுக்கே என்னால இருக்க முடியாது, எங்க அண்ணனை பார்த்தாவே வெறுப்பா இருக்கும், அவ்வளவு மனக்கசப்பு அப்படின்னு சொன்னான். அம்மோனியம் பாஸ் தான் கொடுத்தேன். அற்புதமாக அந்த கேஸ் வந்து இந்த ஸ்டமக் அப்செட் சரியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து டிஸ்மோனேரியா சரியா இருக்கு. 2வது கேஸ்ல பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அல்சர் சரியா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டமக் கம்ப்ளைண்ட். அடுத்து இன்னொரு கேஸ் வந்து மவுத் அல்சர். அவருக்கு வந்து ஏற்கனவே அவருக்கு சல்பர் பேஷண்ட், சல்பர் கொடுத்து பல்வேறு நோய்கள் அவர் சரி பண்ணியிருக்கேன். இந்த இதோட மவுத் அல்சர் இருக்குன்னு சொன்னாரு, ஸ்டமக்லயே அல்சர் இருக்கிறதாக சொன்னாரு. அவருக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது, எரக்டேஷன் இருந்தது. அவருக்காக நான் வந்து சல்பர் எடுக்க சொன்னேன் 3x. ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரல, செகண்ட் டோஸ் எடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வரல. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒரே இது வெறுப்பு சார், ஒத்து வரல சார். யாரு கூட? மனைவி கூட. இதுக்கு மேல நான் ஒண்ணுமே பேசல, அம்மோனியம் செல்ஃப் எடுங்க அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா உடனே மவுத் அல்சர் சரியாயிடுச்சு. அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டமக் ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு, முழுமையா போகல. ஆனா மவுத் அல்சர் ஓரளவுக்கு நல்ல குறைஞ்சிருக்கு. இப்ப அந்த கேஸ் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு, அது முழுமையா சரியாகல. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, அந்த அம்மோனியம் செல்ஃப் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. சல்பர் கொடுக்கும்போது வேலை செய்யல. சல்பருக்கு சாதாரண இந்த அல்சருக்கு சல்பர் கொடுத்தா அற்புதமா வேலை செய்யும். இங்க அம்மோனியம் செல்ஃப் ஏன் நல்ல வேலை செஞ்சிச்சுன்னு சொன்னா, அந்த வெறுப்பு தான். அந்த வெறுப்பு ரெப்ரசன்ட் பண்ற அளவுக்கு சல்பருக்கு இல்ல கெப்பாசிட்டி. அப்ப அம்மோனியம் சேர்ந்தாதான் அதை கரெக்டா உள்வாங்க முடியும். அந்த வெறுப்புக்கு ஏற்ற ஒரு லா ஆஃப் சிமிலர் இருக்க முடியும். அதனாலதான் அம்மோனியம் வேலை செஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு கேஸ்,
இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பேரலிட்டிக், ரைட் சைட் பேரலிசிஸ். ரொம்ப கேஸ் வந்து ரொம்ப எளிமையானது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வைஃப் வந்து சொன்னாங்க பேச்சு சரியா வரல, வாயிலிருந்து எல்லாமே ரைட் சைடு வந்து கை கால் எல்லாமே பேரலிட்டிக் ஆயிருக்கு. ஒய்ஃப் கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்ட போது அவர் வந்து ஃபேமிலி ஓரியன்ட், ஃபேமிலிக்காக எல்லாமே செய்வாரு, ஆனா ஃபேமிலி அவரை வந்து சரியாக நடத்தல. அவர் எதிர்பார்த்தது அவங்க ஃபேமிலி எல்லாமே செய்வாங்க அப்படின்னு நினைச்சாரு, ஆனா அவங்க செய்யல அப்படிங்கிறது தான் அதனுடைய சாரம். அந்த ஃபேமிலி ஓரியன்டேஷன், ஃபேமிலிக்காக வாழக்கூடியவர், ஃபேமிலிக்காக சிந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ரைட் சைடு ரெமடிங்கிறதுனால காஸ்டிகம் கொடுத்தேன். ஏன்னா இட் இஸ் பேக்டு வித் காலி. காலின்னா பொட்டாசியம் அதிகமா இருக்கிறது தான் காஸ்டிகம். அதனால காஸ்டிகம் கொடுத்தோன்னே ரைட் சைட்ல வந்து ஒரு பேரலிசிஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் பேச வந்துச்சு, வாயெல்லாம் கொஞ்சம் இழுத்தது கொஞ்சம் சரியாச்சு, பேச்சு இப்ப கொஞ்சம் பெட்டரா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழல்ல அவரை வந்து நம்ம பேச வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவர்கிட்ட வந்து, சார் இப்போ உங்க ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் உங்க மனைவி சொன்னாங்க, நீங்க ஃபேமிலிக்காக வாழ்ந்தீங்க, ஃபேமிலிக்காக எல்லாம் செஞ்சீங்க, எல்லாமே ரைட். இப்ப ஃபேமிலி உங்களுக்கு என்ன செய்யல, அதனால நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபேமிலிக்காகவே நான் உயிரை விட்டேன், அந்த ஃபேமிலி மெம்பர் எனக்காக உயிர் விடுவாங்க நான் நம்பினேன். இதான் ரொம்ப முக்கியம். இத வந்து குளறி குளறி வாய் பேசினார். அவரால் எழுத முடியாது, ஏன்னா ரைட் சைடு தான் பேரலிட்டிக், இடது கையால எழுத முடியாது. அவன் ஒய்ஃபுக்கு இதை சொல்ல தெரியல, இந்த விஷயத்த சொல்ல தெரியல. இவரு அப்படியே ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பேசினார். ஒரு கிட்டத்தட்ட காஸ்டிகம் கொடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அவரால் லைட்டா பேச முடிஞ்சது. கையெல்லாம் கொஞ்சம், காலு கையெல்லாம் கொஞ்சம் அசைக்க முடிஞ்சது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனா நாம நினைச்ச அளவுக்கு காஸ்டிகம் அற்புதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கல. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு கேட்ட போதுதான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் குடும்பத்துக்காக உயிர் விட்டேன், ஆனா குடும்பம் எனக்காக எதுவுமே செய்யல சார், அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. அதனால அவங்க கண்டாவே எனக்கு பிடிக்கல, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரை கண்டாலும் பிடிக்கல, கம்ப்ளீட்டா அவங்களை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் சார். அது வந்த பிறகுதான் எனக்கு ஒரு 2 வருஷத்துல இந்த மாதிரி அட்டாக் ஆயிடுச்சு. அப்ப குடும்பம் தான் உயிர், அவங்க எனக்கு எல்லாம் செய்வாங்க, என் உயிரை காப்பாத்துவாங்கன்னு நினைச்ச இவர் ஐடியலைஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அந்த ஐடியலிசம் அது நிர்மூலம் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, டிசப்பாயின்மெண்ட் நடக்குது, அதனால கிரிட்டிக்கல் ஆகிறாரு, அதனால என்ன ஆகுதுன்னா ஹேட்டட், ரேங்கர், எல்லாமே கிரஞ்சி எல்லாமே வந்துடுது. அப்புறம் குளுமி ஆயிடுறாரு, க்ளோஸ்ட் கண்டைன்ட். அதனால கடைசியில இதாயிடுறாரு. ஐடியலைசிங் பண்றதுனால வர வினை பாத்தீங்களா, அது எங்க போய் விடுது பாத்தீங்களா, இந்த சூழல் வருது. இட் இஸ் ஐடியலிசம் ஃபாலோடு பை ரேங்கர். ஐடியலிசம் ஃபாலோடு பை ரேங்கர். அவங்க மேல அதீத கோபம், மனக்கசப்பு, அவங்க மேல ஒரு பயங்கரமான கசப்பு. ஐடியலிசம் ஃபாலோடு பை ரேங்கர். அதனால அவங்களுக்கு காஸ்டிகத்தோட சேர்த்து அமோனியம் காஸ்டிகம் கொடுத்தேன். அது வந்து அவங்கள ரொம்ப சீக்கிரமா 2 மாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருக்கு. கை கால்லாம் நல்ல மாற்றம் வந்து, பேச்சு மாற்றம் வந்து, முகத்துல இழுத்துக்கிட்டதெல்லாம் சரியாகி ஒரு பெரிய சேஞ்சை உண்டாக்கிருக்கு. இப்ப அவர் பேஷண்ட் எல்லாம் அனுப்புவார், அவரால் நல்லா நடக்க முடியும், சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு எல்லாம் வந்துட்டார் பாத்தீங்களா. அப்ப நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாது, கேஸ்ல 100 பக்கத்தையும் பார்க்கணும். இங்க எப்படி ஐடியலைஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அவன் ஃபேமிலி எல்லாம் காப்பாத்துட்டு, அது நடக்காதனால அது ஃபாலோட் பை என்னாச்சுன்னா ரேங்கரா மாறிடுச்சு. ஏன்னா காஸ்டிகம் எப்பவுமே ரெவல்யூஷனரி, அது கோவத்தை ஈஸியா வெளிக்காட்டுறோம். கேனாட் டாலரேட் இன்ஜஸ்டிஸ், அதுதான் வந்து அமோனியம் காஸ்டிகம். அப்புறம் இன்னொரு மருந்து வந்து அமோனியம் புளூரேட்டம். அமோனியம் புளூரேட்டம் நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை, ஆனா அதனுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா ஐடியலைசிங் கிளாமர். நான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ஒரு கார் வாங்கணும், இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும், இப்படி ஒரு நடிகையா இருக்கணும், நடிகனா இருக்கணும், ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும், எல்லாரும் என்னைய பார்த்து புகழ்ந்து தள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஐடியலைசிங் கிளாமர். இதான் வந்து அமோனியம் புளூரிக்கம். இப்படி நினைச்சு இப்படியே இருக்கிறவருக்கு எது நடக்காம போச்சுன்னா அது வந்து அமோனியம் புளூரேட்டமா மாறி. இன்னொன்னு வந்து அமோனியம் புரோமேட்டம். ரிசன்மெண்ட் அபவுட் டெப்டார். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில ரூபாய் வாங்கியிருக்கோம், இல்லாட்ட ஒருத்தர் ரூபாய் கொடுக்கணும், அவர் கொடுக்கல, கம்பெனியில கொடுக்க வேண்டிய ரூபாய் வந்து கொடுக்கப்படல, இவருக்கு பாக்கி இருக்கு, இவர் வேலை செய்யறாரு, இவர் நம்பி வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஒரு கம்பெனியில,
இவரை வந்து வேலையில இருந்து நிப்பாட்டிடுறாங்க, எந்த காரணமும் இல்லாம நிப்பாட்டிடுறாங்க. அப்ப இவருக்குள்ள வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் வருது பாத்தீங்களா, இவர் நினைச்ச மாதிரி நடக்கல பாத்தீங்களா, அந்த இடம் தான் அந்த ரிசன்மெண்ட், ஒரு நீண்ட வெறுப்பு வந்து யாருக்கு மேல, அபவுட் டெப்டார். டெப்டாருங்கிற ஒரு என்னன்னா ரூபாய் கொடுக்க வேண்டியவர், இல்லாட்டி வேலை கொடுத்தவர். ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு வேலை கொடுத்து உங்க இப்படி வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாருல, அவர் கடைசியில ஏமாத்தினா எப்படி இருக்கும்? ரூபாய் கொடுக்க வேண்டியவர் கொடுக்காம உங்களை ஏமாத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த அம்மோனியம் புரோமேட். இப்படியான வாழ்க்கை சூழல்ல பல்வேறு தரப்புல அப்பாவினால, அம்மானால, அண்ணன் தம்பினால, நண்பர்களால, கணவன் மனைவினால, குடும்பத்தாரனால, கிளாமர்னால, நம்மளே பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, நமக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின ஆள்களால, நம்ம பாதிக்கப்பட்ட அவங்களால நமக்கு ஒரு ரேங்கர், கிரெட்ஜ், வெறுப்பு, ரிசன்மெண்ட், ஹேட்டட்னஸ், ஆங்கர் வந்து அவங்க மேல கிரிட்டிக்கலாக மாறி ஐசோலேட் ஆகி, போஸ்ட் ஆகி, க்ளூமி ஆகி இருக்கிற ஒரு அமைப்பு முறை தான் இந்த அம்மோனியம் குரூப் ஆஃப் ரெமடிஸ். ஒரு டீட்டெயிலான ஒரு நோட்ஸ் சொல்லியிருக்கேன், இதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக வரலாம். தேங்க்யூ. ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கு அவங்க ருப்ரிக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது பல்சேட்டிலா, சல்பர் இந்த மாதிரி வருது சார். ஆனா இந்த பிசிக்கல் பர்டிகுலர்ஸ் அது கவர் பண்ண மாட்டேங்குது. அந்த கிட்னி ஃபெயிலியருடைய கிரியேட்டினின் ஹைய வந்து கவர் பண்ண மாட்டேங்குது. அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஆடோனிஸ் வெர்னாலிஸ் வருது. ஆடோனிஸ் வெர்னாலிஸும் இந்த பல்சேட்டிலாவும் சேம் ஃபேமிலியில இருக்கு, பட்டர் கப் ஃபேமிலியில இருக்கு. அப்போ இந்த கேஸ்ல சேம் ஃபேமிலியில இருக்கு, மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேஷன் பல்சேட்டிலால கவர் ஆகுது. ஆனா அந்த பிசிக்கல் பர்டிகுலர்ஸ் வந்து பல்சேட்டில கவர் ஆகல, ஆனா ஆடோனிஸ்ல கவர் ஆகுது. இந்த மாதிரி கேஸ்ல என்ன சார் பண்றது? இந்த இடத்துலதான் மயாசத்தை பயன்படுத்தணும் சார். பல்செட்டில வந்து சைக்காட்டிக் மயாசம். இப்ப சையாட்டிக்னா அக்செப்ட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை அவர்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இதுல கீ நோட் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். பல்செட்டிலாவுடைய கீ நோட் இருக்கான்னு பார்க்கணும். பல்செட்டிலாவுக்கான குணாதிசயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பல்செட்டிலாவே கொடுத்தா போதும், பர்டிகுலர் கவர் ஆகட்டியும் வேலை செய்யலாம். இங்க பர்டிகுலர் மட்டும் கவர் ஆகி மற்றதெல்லாம் கவர் ஆகாம இருந்துச்சுன்னா கட்டாயம் வேலை செய்யாது சில சமயம். இப்ப பல்செட்டிலா கொடுத்து நல்லா வேலை செஞ்சு ஒர்க் ஆயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி ஆகலன்னு சொன்னா நீங்க சொன்ன அடுத்த மருந்தை நீங்க பயன்படுத்தலாம். சரி சார், சப்போஸ் இந்த ஆடோனிஸ் போறதா இருந்தா எல்லாரும் மதர் டிங்சர் தான் சொல்றாங்க. அப்படி மதர் டிங்சர் கொடுக்கலாமா? இல்ல ஓவர் பொட்டன்சியல் 3x 3c அந்த அளவுக்கு கொடுங்க. 6 கொடுக்கலாம் சார், ஒரு டோஸ் கொடுக்கலாம் சார், ஒன்னும் தப்பு இல்லை, கொடுக்கலாம். கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. 6க்கு மேல கொடுக்க வேண்டாம். சரி சார். ஈல் சீரம் அங்கூலிஸ் அப்படின்னு இந்த ஆடோனிஸ் தான் இவருடைய கேரக்டருக்கு ஒத்து. கேரக்டரை பத்தி ஆடோனிஸ்ல நிறைய இல்ல, பட் அது பட்டர் கப் ஃபேமிலியில இருக்கு. பட்டர் கப் ஃபேமிலி பல்சேட்டிலால இவர் கவர் ஆகுறாரு. நம்ம மியாசம் எப்படியுமே கொஞ்சம் தகராறா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமான வழியாதான் சார் இருக்கு. வணக்கம் சார். சார், சின்ன வயசுல இருந்தே அம்மாக்கும் பையனுக்கும் வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதனால அந்த பையனுக்கு வந்து அவங்க அம்மா மேல பயங்கர வெறுப்பு. ஒரு சில டைம் இந்த மாதிரி இருக்காங்க, ஆனா ஒரு சில டைம் வந்து சமாதானமாகி அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்போ வந்து நம்ம அமோனியம் மியூர் திங்க் பண்ணலாமா, இல்ல வேற மெடிசன் தான் கொடுக்கணுமாங்க சார்? சின்ன வயசுல இருந்து தொடர்ந்துட்டு தான் சார் இருக்குது. இல்ல, தொடர்ந்து சண்டை இருக்கிறது பிரச்சனை இல்ல. அந்த பையன்கிட்ட கேட்கறது, அம்மாவை பத்தி நீ என்னப்பா நினைக்கிறன்னு கேட்கணும். அம்மாவுக்கும் உனக்குமான உறவுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்கணும். நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்கணும். இப்படி பிளைனா கேள்வி கேட்கணும். அதுல எனக்கு வெறுப்பு இருக்கு, எனக்கு கோபம் இருக்கு, மனக்கசப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அமோனியம் குரூப் ஆஃப் ரெமடியை பார்க்கலாம். இல்லைன்னா பார்க்க வேண்டியது. இதே வந்து நான் பணி எடுக்கணும் நான் முடியல அப்படின்னு சொன்னா அது மங்கானமா பார்க்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னா, கோபம் அதிகமாக இருக்கும் அமோனியால, நேற்றம்ல வந்து க்ளூமி அதிகமா இருக்கும். நேற்றம்ல மெக்னீசியத்துல வந்து தன்னோட கோபத்தை அதிகமா காட்ட மாட்டாங்க, ஆனா அமோனியத்துல காட்டுவாங்க. ஆசிட்ல வந்து அக்ரஷன் அதிகமா இருக்கும். அதே போல அமோனியம்லயும் அதிகமான அக்ரஷன் இருக்கும். ஆனா ஆசிட்ல தான் அக்ரஷன் அதிகம், அமோனியால கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம பிரிக்க தெரியணும். நம்ம சும்மா நம்ம எடுப்புலயே இது அமோனியாவா இதான் ஃபார்முலா போட்டுட்டு இருக்க கூடாது. ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல நம்ம செயல்படுத்தணும்.
சரிங்க சார். ஆனா அவங்க வந்து கோவப்பட்டாங்கன்னா உடனே அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்திடுறாங்க. அப்ப நம்ம எப்படி சார் யோசிக்கணும்? இல்ல, வெளிப்படுத்துறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. அவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்கன்னா உனக்கு என்னப்பா பிரச்சனை அம்மா மேல அப்படின்னு கேட்கணும். மத்தவங்க மேல பிரச்சனை இருக்கா, அம்மா மேல பிரச்சனை இருக்கா? அம்மா மேலதான் பிரச்சனைன்னா என்ன மாதிரி பிரச்சனை, அது எப்படி நீ ஃபீல் பண்ற, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றன்னு கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நீங்க மருந்து தீர்மானிக்கணுமே தவிர நீங்களா தீர்மானிக்க கூடாது. நீங்க மருந்துக்காகவே முயற்சி பண்றீங்க. இப்ப மருந்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க. சரிங்க சார். வணக்கம் சார். அம்மோனியம் கார்டுல மை ஃபாதர் இஸ் எ சிட் அப்படின்னு இருக்காங்க. மை ஃபாதர் இஸ் எ ஒண்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? அதாவது மை ஃபாதர் இஸ் ஒண்டர்னு இல்ல, பட் ஐ லைக் மை ஃபாதர் அப்படிங்கிறது கல்கேரியா கார்டுல இருக்கு. ஓகே ஓகே. சிட்டுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு பாருங்க, அவ்வளவு டிஸ்கஸ்ட். அதுதான் அந்த பொண்ணு எப்படி அவங்க அப்பாவை ஃபீல் பண்ணுவாங்க. அதனால சிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ஏன்னா வேல்யூ பேஸ்ட், வேல்யூவே இல்லாத போது அப்பாவே இல்லை. அந்த மொழி அப்படி பார்க்கணும். கைக்கேரியா கார்ப் வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறது. அதனால வந்து கைக்கேரியா கார்ப் வந்து ஒண்டர்ஃபுல் ஃபாதர்னு எடுத்துக்கலாம். அது வெறுப்பாகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்கு இடைவெளி வருதுன்னு வச்சுங்க. ஆனா பட் தெர் இஸ் அ சைலண்ட் வித்ட்ராயல். கோவம் கிவ தாவம் எதுவுமே படலைன்னா அது நேற்றம் கார்ப். தேங்க்யூ சார். நேற்றம் கார்ப்ல வந்து ஃபாதரை லவ் பண்றது இருக்காதா சார்? ஃபாதரை லவ் பண்ணுவாங்க சார், எல்லாமே பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்கு இடைவெளி விழுந்துரும். தெர் இஸ் அ டிவிஷன் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் ஃபாதர். அப்ப நேற்றம் இஸ் லவ் ஃபார், பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் தேர் வில் பி கேப். லவ் இல்ல சார், அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகளை வர்ற சிக்கல், அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்குங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க, அங்க கிடைக்காம போயிருது. அந்த டினே இல்ல, நோ மதர் நோ கேர், நோ ஃபாதர் நோ சப்போர்ட் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ சார். சார், இந்த காஸ்டிகத்துல வந்து அந்த ஃபேமிலி ஓரியன்ட் சொன்னீங்க சார். காலையிலயும் ஃபேமிலி வருது சார். ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ். காஸ்டிகம்னாவே காலி தாங்க. அதுல ஃபார்முலாவே காலி தான். பொட்டாசியம் தான் அதிகமா இருக்கிறதுனாலதான் காலியினுடைய நேச்சர் எல்லாமே இருக்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, காலிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, காஸ்டிகம் மோர் ரெவல்யூஷனரி. ரெவல்யூஷனா ஒரு போராட்ட குணம் உள்ளவர், ஒரு ட்ரேட் யூனியன் லீடர்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தையே வழிநடத்துவார். அவங்களுக்கு எது ஆச்சுன்னா இவரு முதல் ஆளா நிற்பார். காலிக்கு அவ்வளவு இருக்காது. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்.